உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசி நேயர்களுமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும், ஒவ்வொரு விதமான கர்ம பதிவுகள்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இயங்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியும் வெவ்வேறா வருவாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கேது வருவாரு. பரணி எடுத்தோம்னா சுக்கிரன் வருவாரு. ஸோ, அதுபோல கிருத்திகை எடுத்தோம்னா சூரியன் வருவார். இதே மாரி தான் ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திர அதிபதிகள், அதேபோல அந்த ராசியில உச்சம், நீசம் அப்படின்னு பெற்ற கிரக அமைப்புலாம் நெறைய இருக்கு. அப்ப இப்படி கிரக அமைப்பு கொண்ட 12 ராசி நேயர்களுடைய கர்ம வினைகள் என்ன? நீங்க என்ன விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள அதிகமா செய்றீங்க? நீங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய கர்மாவ நீங்க கழிச்சுட்டு போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா, விவரமா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன தானம் குடுக்கணும்? என்ன விஷயங்கள பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத துல்லியமா எடுத்துட்டு வந்துருங்க. அதாவது 100% உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தைய பத்தியும் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்குமே பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ரகசியம் என்ன? செயல்பாடு என்ன? அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நான் சொன்ன மாரி வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக, வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்பாடாக இது உங்களுக்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாராலும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பையும், பண்பையும் அதிகமா வைக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நம்முடைய கர்ம பலன்கள் அடிப்படையில் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது? விதி பலன்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மாரி உங்க லைஃப்ப செயல்படுத்துது? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, மற்றவர்களுடைய பிரச்சனையை தாங்கி, அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்ப காட்டுவீங்க. அன்பினாலும், இரக்க குணத்தாலும் அதிகமா அடி மேல அடி வாங்கின நபர்கள்னா நீங்க தான். பொதுவாகவே நம்ம விருச்சிக ராசிக்காரங்கள பத்தி உங்கள பத்தி ஒரு யோசனை வரும். தானம், தர்மம் என்ற செயல்பாடுகளுக்கு முதல்ல நீங்க உங்களுடைய பங்களிப்பு வைப்பீங்க. உங்களுடைய பங்களிப்பு தான் முதன்மையாக இருக்கும். உங்க கூட இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா, அவங்களுடைய கஷ்டம், நஷ்டம் தெரிஞ்சு நீங்க செயல்படக்கூடிய ஆற்றல் எளிதாக உணர முடியும். ஒரு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்த உங்கள ஈஸியா குழப்பிறலாம் அப்படின்னு உங்க கூட இருக்கவங்க உணர்வுபூர்வமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்கள ஈஸியா குழப்பினா, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க. இவங்களுடைய மிக முக்கியமான செயல்பாடே இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் இளகிய மனசுல பேசுனோம்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களுடைய ரகசியத்த தெரிஞ்சு வச்சனால தான், உங்க லைஃப்ல நெறைய போராட்டம். அடி மேல அடி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாரி நெறைய பிரச்சனைகள நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. மன தைரியம் அதிகமாக உங்கள்ட்ட இருக்கும். ஒரு மன தைரியத்த ஒரு பர்ஃபெக்ட்டா ஸ்ட்ராங்கா ஊனிட்டீங்கன்னா, உங்கள அடிக்க உங்களுக்கு நிகர் யாருமே இல்ல. அதேபோல ஒருத்தவங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சு, பாசம் வச்சு, திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நெறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறீங்க. ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம் அப்படின்னு கொஞ்சம் அதிகம் வார்த்தைகள உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப்ல நெறைய டேர்னிங் வரும். அனுபவங்கள் என்பது வயதுக்கு மீறிய அனுபவம். வயதுக்கு மீறிய அனுபவங்கள். சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விதமான கேரக்டர பார்த்து, பார்த்து உங்களுக்கு நெறைய இடங்கள்ல டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. என்னடா இந்த உலகம்! இப்படி ஒரு சுயநலமாக நம்மள பயன்படுத்துறாங்களே! நம்மள இவ்வளோ தூரம் ஒரு அக்கறை காட்டுற மாரி காட்டி நம்மள கஷ்டப்படுத்துறாங்களே! அப்படிங்கிற ஃபீல் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். நகைச்சுவை அப்படின்னு சொன்னா நீங்க தான் அதற்கு நிகர். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி, வெளிப்படையாக காட்டாம ஒரு நகைச்சுவை மூலமாக நீங்க உங்களுடைய புன்னகைய வெளிப்படுத்துவீங்க பார்த்தீங்களா? ஸோ அது வேற லெவல்.
கஷ்டத்திலயும் சிரிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய உங்க மூலமா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு பல கஷ்டம் வந்தாலும் சரி, "போடா ஆண்டவன் என் கூட இருக்கான்" அப்படிங்கிற மாரி, "போடா தன்னம்பிக்கை என் கூட இருக்கு" அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபராகவே நீங்க இருப்பீங்க. உங்கட்ட ஒருத்தவங்க வந்து நெருங்கி பழகிட்டாங்க. ஒரு ஒரு அன்ப காட்டி பழகிட்டாங்க. ஒரு பாசத்த காட்டி பழகிட்டாங்கன்னா, அவங்கள விட்டு குடுக்குறதுக்கு உங்க மனசு வரவே வராது. அவங்க உங்கள தூக்கி எறிஞ்சாலும் சரி, இல்ல உங்கள காயப்படுத்தினாலும் சரி, என்னதான் இருந்தாலும் நம்மட்ட நெருங்கி பழகுனாங்க. நம்மட்ட ஒரு ரியாலிட்டிய காட்டுனாங்க. அப்படிங்கிற ஃபீல் ஆஃப் மைண்ட்லயே உங்கள நீங்களே வருத்திக்கிருவீங்க. அப்படிங்கிறத நம்ம எளிதா சொல்ல முடியும். அதுவும் நம்ம விருச்சக ராசி பெண்கள பத்தி சொல்றதா இருந்தா, எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக மறக்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? அப்படின்னு ஒரு எளிதாக அத ஸ்டோரேஜ் மைண்ட்ல அத ஸ்டோர் பண்ணி வச்சு, அத அனுபவங்களை, அந்த செயல்பாடுகளை மனசுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. கலகலப்பா பேசுவீங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, அந்த கலகலப்புலயும் கள்ளக்கபடம் இருக்கவே இருக்காது. அந்த புன்னகையா இருந்தாலும் அது ரியலா இருக்கும். அழுகையா இருந்தாலும் அது ரியலா இருக்கும். ஸோ, உங்களுக்கு வந்து எளிதா அழுகையும் வந்துரும். ஒரு சின்னதா ஒரு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, உங்கள அறியாம கண்ணீர் வந்துரும். "என்னடா இது?" அப்படின்னு உங்க மனசு இங்க நினைக்கும்போது கண்ணீர் மூலமா வெளிப்படுத்துவீங்க, அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ, ஆனா அந்த கண்ணீருக்கும் மதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி, நீங்க ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னா, உங்கள கண்ணீரை ஏற்படுத்தின நபர்கள நீங்க வந்து சரியான பாடம் குடுக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல அந்த நபர்கள் எங்க இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, சரியான பதிலடி குடுக்காம நீங்க விடமாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க உங்களுடைய மனநிலைய நீங்க தயார்படுத்திட்டீங்கன்னா, அவங்க காணாம போய்ட்டாய்ங்க. ஆனா, அத பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நீங்க ரொம்ப, ரொம்ப ரேரா தான் உபயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுபோல விருச்சக ராசி பெண்கள கல்யாணம் முடிக்கிறவங்க யோகக்காரங்கன்னு சொல்லலாம். ஆண்கள் எல்லாமே விருச்சக ராசி பெண்கள கல்யாணம் முடிச்சா, மிகப்பெரிய ஒரு மேன்மையான லைஃப்குள்ள போவாங்க. ஏன்னா, அனுபவ பாடங்களை அ அதிகமா ஏத்துக்கிட்டனால, தன்னுடைய கணவருடைய எதிர்காலம் ரொம்ப சூப்பரா இருக்கணும். கணவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணுங்காண்டி, தன்ன மெழுகுவர்த்தி மாரி உருக்கிருவீங்க. அது என்ன சொல்றேன்னா, இந்த மெழுகுவர்த்தி எப்படி அந்த ஊருக்கு, அந்த அந்த வீட்டுக்கு, அந்த ஏரியாவுக்கு வெளிச்சத்த குடுக்குதோ, அதே மாரி தான் தன்னை உருக்கி, தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய பண்பு நம்மளுடைய விருச்சக ராசி பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என்பதும் உண்மை. ஸோ, இப்படிப்பட்ட கர்ம வினைகளை சுமந்து, காதல்ல சிக்கி தவிச்சு, குடும்ப வாழ்க்கையில சிக்கி தவிச்சு, ரொம்ப போராடி நட்புகள் மூலமாக அதிகமான ஏமாற்றத்தை சந்தித்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு, ஒரு எதிர்கால வாழ்க்கையில வெற்றி பெறணும். எதிர்கால வாழ்க்கையில நெனச்ச விஷயங்கள சாதிக்கணும். நெனச்ச விஷயங்கள நீங்க எதிர்கொள்ளணும் அப்டின்னா, நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினைகள நீங்க ஏற்கனவே இங்க வந்து நீங்க பிறந்து, மத்தவங்களுடைய கர்மாவ கழிக்கிறேன்னு சொல்லி, அவங்களுடைய கர்மாவெல்லாம் நீங்க வாங்கி சுமந்து, கிட்டத்தட்ட ஒரு 92% நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய தியாகம் பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னும் பிளெஸ்ஸிங் அதிகமா வர்றதுக்கு, பாசிட்டிவ் கர்மா உங்கள நாடி வருவதற்கும், நெகட்டிவ் கர்மா உங்கள விட்டு விலகி போவதற்கும், நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊர் இருக்கும். அப்ப அந்த ஊர்ல உள்ள அரசாங்க மருத்துவமனையில கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கிற நம்மளுடைய அரசாங்க மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு, நீங்க மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பிரெட் வாங்கி குடுக்குறது, அல்லது ஏதாவது சின்னதா உங்களால முடிஞ்ச உதவிகள செஞ்சு பாருங்க. அப்படி நீங்க உதவிகள் அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக அல்லது மருத்துவத்தில் உள்ளவர்களுக்கு உணவுக்காக நீங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்க. ஜிஹெச்சுக்கு நீங்க போய் அப்படியே ஏதாவது ஒரு 4 பேருக்கோ, இல்ல 40 பேருக்கோ உங்களால முடிஞ்ச நீங்க உதவிய செஞ்சீங்கன்னா, உங்களுடைய பிளெஸ்ஸிங் மிகப்பெரிய அவங்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய உதவி கிரகங்களுடைய அடிப்படையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய இத பயன்படுத்திக்கோங்க. நேயர்களே, உங்களுடைய இயல்பான குணம், யார் யாரெல்லாம் உங்கள எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க எந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள மாற்றிக்கொள்கிறீங்க? நீங்க மாட்டிக்கொள்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில பிறப்பின் ரகசியம், கர்மா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல என்ன சொல்லணும்னா,
சந்துக்குள்ள போயி, அடுத்து டர்ன் பண்ணி, அடுத்து ரைட்ல கட் பண்ணி, அடுத்து லெஃப்ட்ல கட் பண்ணி போற மாரி லைஃப் நெறைய குளறுபடியான விஷயங்கள நீங்க கடந்து வந்திருக்கலாம். அப்ப எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா, உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லங்க. எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல. நான் என்னுடைய வாழ்க்கை ரகசியத்த, என்னுடைய பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஸோ எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை உறுதியா கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவா? இதை தாண்டி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிடத்த கத்துக்கிறன்னு ஆசை, ஆர்வம் யாருக்காச்சும் இருக்குன்னா, உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது பேட்ச். ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட 4 பேட்ச் எடுத்துட்டோம். அடிப்படை ஜோதிடம் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் இருந்தா, மறக்காம நீங்க கீழ ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பம். ஓகேவா? ஸோ, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் எளிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு, நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.